கன்னி தெய்வம் துணை. கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடிய கன்னி தெய்வங்களின் குடும்ப உறவுகளாகிய என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நேரடியாக கேள்வி பதிலுக்குள் செல்கிறேன். கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வம் துணை, கன்னி தெய்வமே துணை. வணக்கம் ஐயா, மன்னிக்கவும். இந்த வாரம் கன்னி தெய்வத்திற்கு பூஜை வைக்கலாம் என்று இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவின் தந்தை திடீரென்று இறந்து விட்டார். உடல்நலக்குறைவால் அவருக்கு காரியம் முடித்து ஆடி 30 கடைசி வெள்ளி அன்று எங்கள் கன்னி தெய்வத்திற்கு பூஜை செய்யலாம் என்று இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் முன்பு முடிவு செய்திருந்தோம், இந்த வாரம் வெள்ளிக்கிழமை பூஜையை முடித்துவிட்டு அடுத்த வாரம் அத்தைகளின் விழாவில் கலந்து கொள்ளலாம் வரலாம் என்று நினைத்தோம். ஆனால் திடீரென்று இறப்பு நிகழ்ந்ததால் கன்னி தெய்வத்தின் பூஜையை மாற்றி வைக்க நேர்ந்துள்ளது. ஆனால் அத்தைகள் அனுமதி கொடுத்தால், நீங்கள் அனுமதித்தால் வெள்ளிக்கிழமை மறுநாள் 31 நாங்கள் அங்கு வர விரும்புகிறோம். அதற்கு உங்கள் அனுமதி தேவை ஐயா. நீங்கள் அனுமதி கொடுத்தால் கண்டிப்பாக அன்று வந்து விடுவோம். எங்கள் கன்னி தெய்வத்தின் பூஜையை முடித்துவிட்டு வருவோம் என்று கூறியிருக்கிறார். உங்கள் வீட்டில் இறந்து எத்தனை நாள் ஆச்சு? 40 நாள் ஆயிட்டா, ஒரு மண்டலம் ஆயிட்டா என்பதெல்லாம் நீங்கள் தெளிவாக கூறவில்லை. ஒருவர் இறந்ததினால் அந்த தேதியை தள்ளி வைத்து ஆடி 30 என்று வணங்குவதாக கூறியிருக்கிறீர்கள். தவறே இல்லை. முதலில் உங்கள் கன்னி தெய்வத்தை வழிபடுங்கள். அவர்களுடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு மிகவும் முக்கியம். ஆடி 30 முடிந்து 31 அத்தைகளை பார்க்க வரலாமா என்று கேட்டிருக்கிறீர்கள். அதற்கு அனுமதி கேட்டிருக்கிறீர்கள். கண்டிப்பாக வர வேண்டாம். அப்படி உங்களை வருத்தி அப்படி ஒரு அவசியமான ஓட்டத்தோடு நீங்கள் வருவதற்கு இங்கு திருவிழா நிறைவடைந்துவிடும். ஆடி 30 அன்று திருவிழா நிறைவடைந்த அடுத்த நாள் நீங்கள் இல்லை, யார் வந்தாலும் பேசும் அளவிற்கு என்னிடத்தில் எனர்ஜி இருக்காது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆடி 30 மட்டும் எங்களது வேலை அல்ல. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஊருக்கு சென்றிருப்பேன் குழந்தைகளுக்காக. நிறைய உறவுகள் கடையை தேடி வந்து டோக்கன் வாங்கி செல்கிறார்கள். ஆனாலும் திடீரென்று குழந்தைகளுக்கு 1000 குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஆசை வந்து விட்டதனால் குழந்தைகள் அந்த வயதில் கிடைக்காது. சிலரெல்லாம் ஒரு குழந்தை கிடைப்பதற்கே படாத பாடுபடுகிறார்கள். நாம் அசால்ட்டாக 1000 குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் என்னிடத்தில் இருக்கிறது. அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கு? உழைக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, நிறைய ஊர்களில் நம்ம சேலை கொடுக்கோங்கிற நினைப்போடு தான் நிறைய பேர் தேடி வராங்க. அத்தைகளுக்கு வைத்திருப்பது, பதியில் வைத்து கொடுப்பது 2 பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை, பதிக்கு வெளியில் வைத்து ஸ்டேஜில் வைத்து கொடுப்பது சேலைகள். இந்த வருடம் 30வது வருடம் என்பதனால் கன்னி குழந்தைகளுக்கு பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை வழங்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. ஆகவே கன்னி குழந்தைகளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறேன். சுமார் இன்னும் 8 நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. ஓடோடிக்கொண்டிருக்கிறேன். ஆடி 31 அன்று உங்களை சந்திக்க நிச்சயமாக வாய்ப்பு இருக்காது. நீங்கள் வருவதும் சரியல்ல. ஏன்னா ஆடி 30 திருவிழா வச்சுட்டு ஆடி 31 நீங்கள் வாரேன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கிட முடியாது. மன்னிக்கவும். நீங்கள் யார் என்பதையும் இன்னொரு முறை எனக்கு தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் நெருங்கிய வட்டமாக இருந்தாலும் ஆடி 31 அனுமதி கிடையாது என்பதை அன்போடு தெரிவித்துக்கொண்டு அடுத்த கேள்விக்குள் செல்கிறேன். இந்த முறை நீங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை கன்னி தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தீர்கள். புரியலை. இந்த முறை நீங்கள் எங்கள் வீட்டில் எத்தனை கன்னி தெய்வம் இருக்கிறது என்று சொல்லி இருந்தீர்கள் என்றால் நாங்கள் அந்த கன்னி தெய்வத்திற்கு சேர்த்து பூஜை வைக்கலாம் என்று முடிவு செய்திருந்தோம். இதுவே முதல்ல தவறு. யதார்த்தமாக என்னை காண வந்தவர்களுக்கு இன்னைக்கு கூட ஒரு குடும்பம் வந்திருந்து பூச்சிக்காட்டில் இருந்து. அந்த பூச்சிக்காட்டு தம்பதியினர் என்னை பார்க்க வந்திருக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் எத்தனை கன்னி இருக்குன்னு சொல்லும்போது 1 கன்னி என்று கூறினார்கள். ஆனால் என் மனதிற்கு 2 கன்னி வந்திருக்கிறது, தெளிவாக கேள் என்று தோன்றியது. பின்பு நீங்கள் சரியாகத்தான் சொல்கிறீர்களா, உங்கள் வீட்டில் 2 கன்னியா இல்லை 1 கன்னியா என்று கேட்கும் பொழுது இல்லவே இல்லை, 1 கன்னி தான் என்று அவர் கூறினார். அப்பொழுது என் மனது சொல்லியது, அவள் வீட்டில் கன்னி இருக்கிறது, நீ அவளிடம் கூறு என்று. அம்மா, உன் வீட்டில் கன்னி தெய்வம் இருக்கிறதே, அதை நீ வணங்குகிறாய் என்று கேட்கும் பொழுது ஆம், கன்னி தெய்வம் இருக்கிறது, ஆனால் சரியாக வழிபடவில்லை என்பதை கூறினாள். அப்பொழுது நான் கூறினேன், மாமியார் வீட்டில் இருக்கும் கன்னியும் உனக்கு பாத்தியம் உண்டு என்பதை. அவர் மிகவும் ஆனந்தத்தோடு அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு சென்றார். ஆனால் அந்த பிள்ளைகள் தவறான முறையில் சில தவறுதலான ஆட்களின் அட்வைஸ்களை கேட்டு கன்னி தெய்வம் என்ற பெயரில் பேய்களையும் வைத்து வழிபட்டு விட்டார். இருந்த போதிலும் நம்மை சந்தித்தபடியினால் நிச்சயமாக அவருக்கு கன்னி தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதல் அளித்து சென்று வர அனுப்பி வைத்தேன். அதே போன்று
நீங்கள் கேட்பதை பார்க்கும் பொழுது வேடிக்கையாக இருக்கிறது. உங்கள் வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் உங்களுக்கு தெரியாதா? உங்கள் முன்னோர்கள் வழிபட்டிருக்க மாட்டார்களா? அப்படியெல்லாம் இல்லை என்றால் என்னிடத்தில் கேளுங்கள். நான் உத்தரவு கேட்டு உங்களுக்கு விடையளிக்கிறேன். யூடியூபில் பதிவு வரவில்லை. திடீரென இறப்பு நிகழ்ந்ததால் நாங்கள் எப்பொழுதும் போல எங்கள் கன்னி தெய்வத்தை இந்த வருடம் வணங்கி விடுகிறோம். பின் நீங்கள் இரண்டாவதாக ஒரு கன்னி தெய்வம் இருப்பதை உறுதிப்படுத்தி பதில் வந்தால் அன்றிலிருந்து ஒரு 4 முக விளக்கை வாங்கி அந்த கன்னி தெய்வத்திற்கும் நாங்கள் தீபமேற்றி வணங்க ஆரம்பித்து விடுவோம். ஐயா, கன்னி தெய்வமே துணை. அத்தைகளை பார்க்க நீங்கள் அனுமதி அளித்தால் நீங்கள் என்று அனுமதி அளிக்கிறீர்களோ அன்று நாங்கள் வருவோம். உங்களை கட்டாயப்படுத்த விரும்பவில்லை. ஏனெனில் எங்களுடைய பிராப்தம் எப்படி இருக்கின்றது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. அதனால் அவர்கள் எப்பொழுது முடிவு செய்கிறார்களோ அப்பொழுது நாங்கள் வந்து விடுவோம். நீங்கள் தஞ்சாவூரை சேர்ந்தவரா என்பது எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. தஞ்சாவூரை சேர்ந்தவராக இருந்தால் ஏற்கனவே நான் உங்களிடத்திலே ஒரு முறை வாருங்கள் என்று கூறியிருந்தேன். நீங்கள் என்னை பார்க்க வரவில்லை. மீண்டும் மீண்டும் அதைத்தான் நான் கூறுவேன். உங்கள் அருகில் வந்திருக்கும் பொழுதே என்னை பார்க்க முடியவில்லை. அதுவே மிகப்பெரிய தவறு. அடுத்தபடியாக ஒரு கேள்வி. நான் அர்ச்சனா பேசுகிறேன். எங்கள் அப்பா வீட்டு கன்னி என் வீட்டில் இருக்குன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்போதும் துணையாக இருக்கிறது. எனக்கு தெரியும் ஏதாவது கெட்டது நடக்க போகுது அப்படின்னா வெட்டுக்கிளி வரும். அதை வைத்து நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம். பெருசாக எதுவும் நடக்காமல் சின்னதாக ஹாஸ்பிட்டல் செலவு இப்படி ஏதாவது நடக்கும். எனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை வரும்போது வெட்டுக்கிளி வரும் வேண்டாம்னு சொல்லிடுவோம். கடைசியாக ஒரு மாப்பிள்ளை வரும்போது வெட்டுக்கிளி வரலை. அந்த மாப்பிள்ளை குடும்ப பையன் நல்லா இருக்கான், நல்லா பார்ப்பான். கல்யாணம் பண்ணி வச்சு 5 வருடம் ஆகுது. ஆனால் என் கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க சும்மா ஏதாவது சொல்லி பிரச்சனையை பண்ணாங்க. என்னையும் என் குடும்பத்திலையும் அத்தனை பேரையும் அள வச்சுட்டாங்க. நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்கள் வீட்டு கன்னி தெய்வம் தான். எனக்கு கல்யாணம் முடிந்த 5வது நாளில் என் கூட தீப்பொறியாக கோபத்தில் கிளம்பி வந்துட்டாங்கன்னு ஜாதகத்தில் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாள் நம்ம தான் அடுத்த வீட்டுக்கு வந்துட்டோம். அப்புறம் எப்படி நம்ம கூட நம்ம வீட்டில் இருப்பாங்கன்னு நான் தினமும் விளக்கு போட்டு பொதுவாகத்தான் கும்பிடுவேன். அப்படி நீங்கள் இருக்கிறது உண்மைனா எனக்கு ஏதாவது அறிகுறி காட்டுங்கன்னு நினைத்து நைட்டு தூங்க போயிடுவேன். அப்புறம் காலையில் 6 மணிக்குள்ளே எழுந்து பார்த்தா வீட்டுக்குள்ளே குட்டியாக தீபம் இருந்துக்கிட்டு இருக்கிறத நான் பார்ப்பேன். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நைட்டு விளக்கை குளிர வைத்து விட்டு தானே தூங்க போனேன். எப்படி இப்படி நடக்குதுன்னு எங்கள் அப்பா வீட்டு கன்னி எங்கள் வீட்டில் இருப்பாங்களா? ஆனால் இப்போ ரொம்ப நாளாக வெட்டுக்கிளி வரலை. எப்போதும் பள்ளி கவுளி சத்தம் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி நல்லா இருக்கும். அதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்லுங்க அண்ணா. அதாவது வெட்டுக்கிளி தான் கன்னி அம்மா என்பதை நீங்கள் அறியாமல் பேசி கொண்டிருக்கிறீர்கள். கன்னி தெய்வங்கள் பெரும்பாலும் வெட்டுக்கிளி உருவத்தில் தன் வீட்டிற்குள் வரும். தன்னை பிடித்தவர்களை காண வரும் என்பது ஒரு உண்மை. ஒருவர் உடம்பில் வர முடியவில்லை என்பதனால் அவர்கள் வெட்டுக்கிளி உருவத்தில் உங்களை எல்லாம் காண வருவார்கள். ஆனால் நீங்கள் அதையெல்லாம் மாற்றி சொன்னது போன்று இருக்கலாம். மீண்டும் அடுத்த கேள்வியை பார்த்து அதற்கு பதிலளிக்கிறேன். கல்யாணத்துக்கு முந்தைய நாள் வீட்டில் விளக்கு வைத்து சாமி கும்பிட்டு தான் மண்டபத்துக்கு போகணும். சாமி கும்பிடும்போது எங்கள் அத்தைக்கு சாமி வந்து அழுதாங்க. அடைச்சிட்டா சொல்லி அழுதாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்கள். கன்னி சாமி கும்பிடும்போது எங்கள் அத்தைக்குத்தான் சாமி வரும் சொல்லுவாங்க. அதை அன்னைக்குத்தான் முதல்ல பார்த்தேன். எந்த இடத்தில் வைத்து கும்பிட்டாலும் வருவாங்க. அடைச்சிட்டான்னு சொன்னாலே கன்னி தெய்வத்தை நீங்கள் சரியாக கும்பிடவில்லை, தெய்வத்தை உள்ளே வைத்து அடைத்து விட்டீர்கள் என்று தான் அர்த்தம். நீங்கள் அல்ல, உங்கள் குடும்பத்தார். மீண்டும் அடுத்த கேள்விக்கு சொல்லுவோம். கன்னி தெய்வம் துணை. வணக்கம் ஐயா. எங்களுக்கு முறைப்படி கன்னி தெய்வத்தை உள்ளே எடுத்து நாங்கள் இனிமேல் கன்னி தெய்வத்தை எத்தனை கன்னி தெய்வங்கள் வழிபட வேண்டும் என்றெல்லாம் என் அப்பாவுக்கும் தெரியவில்லை. எத்தனை தெய்வங்கள் இருக்கின்றது என்றும் எங்களுக்கும் எடுத்துச் சொல்ல அதை பற்றி தெரிந்த ஒருவரையும் எங்களுக்கு அருமைப்படுத்துங்கள் ஐயா. நீங்கள் எனக்கு கால் செய்வீர்கள் என்று சொன்னீர்கள். எனக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருப்பீர்கள் என்று. உங்கள் ஃபோன் கால் எனக்கு வரும் என்ற நம்பிக்கையில் இருக்கிறேன். வருத்தப்படாதங்க, திரும்பவும் கூப்பிடுங்க. எனக்கு நிச்சயமாக நேரம் இருந்தால் உங்களிடத்தில் பேசுகிறேன். அடுத்தபடியாக ஒரு ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். பின்ன நம்ம பழைய வீடு தானேன்னா கேரளாவில் வாங்கணும். அது வாஸ்துப்படி இருக்கா என்ன எது தெரியல. அப்போ அது ஒரு கொஞ்சம் குழப்பமாகவே இருந்துச்சுன்னா, அப்புறம் ஒரு பதிவில் ஒரு அக்கா கேட்டாங்கல்ல, வீடு கட்டுறதுக்கு வாஸ்து தேவையானா அப்படின்னு. நீங்கள் சொன்னீங்கள கண்ணியம் இருக்கும்போது நமக்கு என்ன வாஸ்தாவது ஏதாவது அப்படின்னு சொன்னீங்களா. அப்போ அந்த பதிவு எனக்காண்டியே கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் நானும் கண்ணியமாக இருக்கும்போது நமக்கு என்ன வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தைரியமாக இருக்கேன்னா ரொம்ப நாங்கள் எல்லோரும் தைரியமாக சந்தோஷமாக இருப்போம். கண்ணியமையும் 6 மணி ஆனவுடனே விளக்கு போட்டுருவோம். அதே போல் உலக தெய்வத்துக்கு 6:30க்கு போட்டுருவோம். எல்லா தெய்வத்தையும் நல்லபடியாக கும்பிட்டு சந்தோஷமாக இருக்கும்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உறவுகளே எல்லாரும் இதே போல் நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு கட்டாயம் சொந்த வீடு இல்லாதவருக்கு சொந்த வீடு கிடைக்கும். கன்னியுமே நம்ம வீட்டில் எடுத்து வச்சு நல்லா கும்பிடலாம். அண்ணன் சொன்னபடியே செய்யுங்க. என்னைக்கும் விளக்கு மட்டும் அணையாமல் பார்த்து எப்பவும் 6 மணி ஆகையும் விளக்கு பொறுத்துங்க. எல்லாம் நல்லதே நடக்கும். நான் அண்ணன் சொன்னது போல தான் எனக்கு முடியாத சமயம் கூட என் பிள்ளைகிட்ட சொல்லி நான் பொறுத்த வச்சுருவேன். கன்னியம்மைக்கு என்னைக்கும் 6 மணி ஆனவுடனே விளக்கு எரிச்சிருப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு முடியாத சமயம் கூட என் பிள்ளைகளை விட்டு நான் பொறுத்த வச்சுருவேன். அண்ணன் சொன்னபடியே விளக்கு ஒரு நாளும் முடங்காமல் நாங்கள் பொருத்திக்கிட்டே இருப்போம் கன்னியம்மைக்கு. மகிழ்ச்சி அம்மா. உள்ளது உள்ளபடி கூறுகிறேன். ஒரு வீட்டில் கன்னி தெய்வம் இருந்தால் அங்கு எப்பேற்பட்ட வாஸ்து எதுவாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் அந்த கன்னி தெய்வம் சரி செய்து விடுவார்கள். ஆகவே பயப்பட வேண்டாம். அது மட்டுமல்ல, அருமையாக ஒரு வார்த்தை சொன்னீர்கள், அண்ணன் சொன்னபடி ஒழுங்காக வணங்குங்கள் என்று. இப்போல்லாம் மக்கள் காசு பணத்தை கண்டவுடன் மாறிவிடுகிறார்கள். காசு பணத்தை காணவில்லை என்றாலும் மாறிவிடுகிறார்கள். என்ன செய்ய? நம்முடைய வேலை, நம்முடைய பணி கன்னி தெய்வத்தை பிறருக்கு எடுத்துரைப்பது. நாம் எடுத்துரைத்து கொண்டே இருப்போம். அவர்கள் நல்ல நேரம் வரும்பொழுது அவர்கள் நிச்சயமாக வணங்குவார்கள். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். இந்த வீட்டோட வீடியோ மாமா போனில் இருக்குன்னா அதை வரைய நான் அனுப்பி தரேன். இதில் இல்லை, அதில் தான் நான் எடுத்தேன். வீடியோ அதில் இருக்குது, உங்களுக்கு காமிச்சு தரேன் வீட்டை. மகிழ்ச்சிமா. ஒன்றும் தேவையில்லைம்மா, நீங்கள் உங்கள் பாட்டுக்கு வாழுங்கங்க. வீட்டோட ஃபோட்டோலாம் எனக்கு இப்போ தேவையில்லை. ஒருவேளை கன்னி தெய்வத்தை அங்கே எடுப்பதாக இருந்தால் வேணால் நான் கேட்பேன். இப்போதைக்கு அதை பற்றி ஒன்றும் யோசிக்க வேண்டாம். நல்லபடியாக வீட்டு வேலைகளெல்லாம் முடியட்டும், புது வீடு வேலையும் முடியட்டும். நிச்சயமாக ஒரு நாள் சந்திப்போம். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டு பதிலளிக்கிறேன். வணக்கம் அண்ணா. நான் சென்னையிலேருந்து முத்துரத்தினம் பேசுகிறேன். என் தங்கச்சி பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, பொண்ணு நல்லா இருப்பா. ஒருத்தனை விரும்பி அவனை தான் முடிப்பேன்னு சொல்லி முடிச்சிச்சு. இப்போது 1.5 வருஷம் தான், 2 வருஷம் ஆகுது. ஆனால் 1.5 வயசில் குழந்தை இருக்குதுன்னா அந்த பையன் இப்போ வேண்டாம் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். குழந்தையோட உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். அன்னைக்கு வீட்டுக்கு வந்துச்சு. என்னுடைய கன்னிப்பாட்டிக்கிட்டேருந்து நீ என்ன கேட்குறிய நம்பி சொல்லு, உனக்கு எல்லாம் சரியாகும், வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னேன் நான். அது அழுது கன்னி இப்போ விளக்குக்கிட்ட உட்காந்து எல்லாம் சொல்லியிருக்கு. நீங்களும் நம்ம லைசா ரோபினிசா அத்தைங்கள்கிட்ட 30ஆம் தேதி திருவிழா நடக்குது. அவளுக்காண்டி சங்கீதா, அந்த பையன் பேர் கார்த்திக், அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்து நல்லபடியாக வாழ்ன. 27 வயசு தான் ஆகுது. ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு பொண்ணு தான். அவள் அம்மா வர்ற வட்டம்லாம் கன்னி பாட்டிக்கிட்ட உட்காந்து அவள் சாமி கும்பிடுவா, பூ வாங்கிட்டு வந்து கொடுப்பா. நான் போட்டிருக்கேன். நான் அவட்டையும் சொன்னேன், அத்தை உங்கள் பேர் சொல்லி லைசா ரோபினிசா அத்தை நீ நினச்சி நீ பண்ணு. கன்னிமார்கள் அவங்களுக்கு கன்னி கிடையாது, ஆனால் அவள் நம்பி இங்கே வந்தால் கும்பிடுவா. அவங்க 2 பேரும் நல்லபடியாக ஒன்று சேரணும். அந்த பொண்ணு நேற்று அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருச்சு. அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த பொம்பளை அவங்க அம்மா சேர விடாமல் ஏதோ பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கேரளா சாமிக்கிட்ட கேட்கல, சேர விடாமல் ஏதோ பண்ணி இடுப்பில் தாயத்து கட்டியிருக்காங்க. அதனாடி அந்த பையன் அந்த மாதிரி பையன் இல்லை. இப்போ அவன் வேண்டாங்கிறான். உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போயிருங்க, நாளைக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதனாடி நேற்று அவள் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா. ரொம்ப வேதனையாக இருக்குது. நீங்கள் அத்தைங்கள்கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க, கேளுங்க. நான் இங்கேயும் பதில் அவள் சொல்லியிருக்கா. நான் உங்களுக்கு பெரிய இது கொடுக்குறேன். ஆனால் நான் கன்னிகளை நம்பி அத்தைங்களை திருவிழா நடக்குது. அதே போல் என் பையன் மோகனுக்கும் நல்லபடியாக பொண்ணு கிடைக்கணும். அதுவும் நீங்கள் அத்தைங்கள்ட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. கன்னி தெய்வமே துணை, லைசா ரோபினி சத்தியமார்களே துணை. என் தங்கச்சி பொண்ணு நல்லபடியாக அந்த பையனோட வாழணும்னா சந்தோஷம். வணக்கம் அம்மா. மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைக்கிறீர்கள். கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு திருமணம் நடப்பதற்காக நான் அத்தைகளிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் இந்த பெண் செய்தது சரியா தவறா என்று கேட்கும் பொழுது
அதிகபட்சமாக தவறு என்று தான் அனைவரும் கூறுவார்கள். இந்த உலகத்தில் காதல் ரொம்ப சாதாரணமாகிடுச்சு. யாரும் யாரையும் காதலிச்சிடுறாங்க. முதல்ல தாய் தகப்பனுக்கு நாம் உண்மையாக இருக்கோமா? அந்த தாய் தகப்பனுக்கு நாம் என்ன கடமை செய்திருக்கிறோம்? அந்த தாய் தகப்பன் நம்மளை பெற்று வளர்த்து பாலூட்டி சீராட்டி நம்மளை புத்தாடை உடுத்து அழகு பார்த்து படிக்க வைத்து வாழ வைக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் செய்யும் கடமை, அவர்கள் சொல்லும் பிள்ளையை பையனை கட்டுமுறமோ இல்லையோ, முதல்ல நம்ம அப்பா அம்மா முடிவு சரிதானா என்பதை அவர்கள் யோசிக்க வேண்டும். இவர்களாகவே ஒரு முடிவெடுப்பதே முதலில் மிகப்பெரிய பாவச் செயல். நான் காதலுக்கு எதிரி அல்ல. உங்களுடைய வேண்டுதலின் கேள்விகளுக்கான கூறக்கூடிய பதில் இது. பெற்ற தாய் தகப்பனின் ஆசீர்வாதம் இல்லாத எந்த ஒரு குழந்தையும் வாழ்வில் எல்லா நலனையும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் என்னை பொறுத்தவரையில் முடியாது. அதிலும் கன்னி தெய்வம் பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று கற்றுத்தருபவர்கள். நானெல்லாம் எனக்கு திருமணம் முடிஞ்ச புதுசாக என்ற நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் அம்மா யார் கூட இருக்காங்கன்னு. வாயக்கழுவியா? நான் எங்கள் அம்மா கூட இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன். பெற்றவர்களை நேசிக்க தெரிந்திருக்க வேண்டும். காதலிக்க தெரிந்தவர்களுக்கு முதலில் தன் பெற்றவர்களை காதலிக்க தெரிந்திருக்க வேண்டும். தாயை காதலிக்க தெரிந்திருக்க வேண்டும், தந்தையை காதலிக்க தெரிந்திருக்க வேண்டும். அந்த உண்மையான அன்பு என்பது அங்குதான் முதலில் ஆரம்பமாகிறது. உன்னை பெற்றவுடன் தூக்கி மணத்தியது, உன்னை முத்தமிட்டது அனைத்தும் உன் தாயும் தந்தையும் தான். பின்புதான் அடுத்த உறவுகள். அப்பேற்பட்ட உறவுகளை வயதுக்கு வந்த பிறகு ஏமாற்றுவது மிகப்பெரிய பாவச் செயல். ஒன்று முயற்சி செய்து பார்த்துருக்கணும். அதுலேயும் முடியலையா, தாய் தகப்பன் ஒத்துக்கலையா, காதலே வேண்டாங்கிற முடிவில் நீ இருந்திருந்தால் அது சரின்னு சொல்லுவேன். திரும்பவும் சொல்கிறேன், நான் காதலுக்கு எதிரி கிடையாது. ஏனென்றால் நான் கன்னி தெய்வத்தின் பிள்ளை. பெற்ற தாய் தகப்பனை நீயே கணம் பண்ணவில்லை, நீயே மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் உன் ஊர் கொடுக்குமா, இல்லை உன் உறவினர்கள் கொடுப்பார்களா என்றால் வாய்ப்பே இல்லை. அன்பு வாலிப பெண்களே, அன்பு வாலிப சகோதரர்களே, தயவு செய்து காதல் வலையில் விழாதீர்கள். காதல் என்பது சிறு வயதில் சந்தோஷமாக இருக்கும். பின்காலங்களில் அதுவே மிகப்பெரிய நெருக்கடிகளை எல்லாம் உருவாக்கும். ஒருவன் காதலித்து ஒரு பிள்ளையை அழைத்து சென்று விடுகிறான் என்றால் அவளுக்கு முதல் பிரசவம் என்பது மிகப்பெரிய பிரசவ வலி. மரணத்தை தொட்டு திரும்பி வரக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையெல்லாம் அந்த பிரசவ வழியில் இருக்கும். அப்பொழுது யார் உன் கூட இருக்கிறாரோ இல்லையோ, உன் தாய் உன் கூட இருக்க வேண்டும். அன்பு பெண்மணியே, அதை புரிந்துகொள். பெற்ற தாய் தந்தையை நேசி. பெற்ற தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். உன் சந்தோஷத்திற்காக, உன் அற்ப சந்தோஷத்திற்காக உன் பெற்றோர்களை அடுத்தவர்களிடத்திலே கைகட்டி நிற்க விட்டு விடாதே. காவல்துறையிடம் கைகட்டி நிற்க விட்டு விடாதே. தலைகுனியச் செய்து விடாதே. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களின் உத்தரவுப்படி, உங்கள் கன்னி தெய்வம் இருந்தால் உங்கள் கன்னி தெய்வத்தின் ஆசீர்வாதப்படி நீங்கள் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு திருமணத்தை செய்வதுதான் சரியாக இருக்கும். பெற்றோர்களை அள வைத்து, பெற்றோர்களை சந்தி சிரிக்க வைத்து நீங்கள் ஓடிவிடலாம். நீங்கள் நினைத்தால் ஒரு காவல்துறையிடம் சென்று எங்களுக்கு திருமணம் செய்து வைங்கள் என்று சட்டப்படி திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் அந்த பெற்றோர்களின் வைத்தெரிச்சலை யோசித்து பாருங்கள். உன்னை பெற்றெடுத்த, உன்னை சுமந்த அந்த தாயின் வைத்தெரிச்சலை யோசித்துப்பார். எத்தனை கனவு கண்டிருப்பாள். என் மருமகன் இப்படி இருக்க வேண்டும், என் மருமகள் இப்படி இருக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு இப்படி திருமணம் நடத்தி வைக்க வேண்டும், என் பிள்ளைக்கு இந்த மாதிரியான நகைகள் போட வேண்டும் என்று எத்தனை கனவுகள் கண்டிருப்பாள். என் மகனுக்கோ இல்லை என் மகளுக்கோ இந்த மாதிரி குழந்தை பிறக்க வேண்டும், அந்த குழந்தைக்கு இந்த பெயர் வைக்க வேண்டும், அந்த குழந்தையை இவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றெல்லாம் அவள் கனவு கண்டிருப்பாளே. அந்த பாட்டிக்கு, அந்த தாய்க்கு நீ செய்யும் கடமை அந்த தெய்வம் சொல்வதை, அதாவது உன் தாய் தந்தை சொல்லும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவது தான் சரியாக இருக்குமே தவிர, நீங்களே எடுத்துக்கொண்ட முடிவுக்கு நீங்கள் தான் காரணகர்த்தா. அவளே எடுத்துக்கொண்ட முடிவுக்கு அவள் தான் காரணகர்த்தா. அவள் கோபப்பட்டு வருவதுதான் தவறு. நீதானே தேர்ந்தெடுத்தாய். ஏன் இங்கு வந்தாய்? எதற்காக இங்கு வந்தாய்? போ, அங்கே இரு, வாழ்ந்து காட்டு என்று நீங்கள் வழி அனுப்பியிருந்தால் உங்களை நான் பாராட்டியிருப்பேன். ஆனால் அவளை உங்கள் வீட்டிற்குள் வைத்துவிட்டு, என் தங்கச்சி பிள்ளை பாவம், அவளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், அவளுக்காக அந்த குடும்பத்தில் சேர்க்கச் சொல்லுங்கள் என்று கூறுகிறீர்களே. இன்னொன்றும் சொல்கிறேன், அவனெல்லாம் ஒரு மனிதனா? நல்லவன். ஒரு பெண்ணை அழைத்து சென்றிருக்கிறான். காலம் முழுக்க கண்கலங்காமல் அந்த பெண்ணை வாழ வைத்திருக்க வேண்டுமே தவிர, இப்படி ஒரு குழந்தையை கொடுத்துவிட்டு நீ உன் தாய் வீட்டுக்கு போ என்று சொல்கிறார்கள் என்றால், அந்த பையனை தேர்ந்தெடுத்த இவளுக்கு முதலில் அறிவு எங்கே போச்சு? இந்த காதல் உண்மையா என்பதை இப்பொழுது இவர்களே தெரிந்திருப்பார்களே.
எத்தனையோ உண்மையான காதல்கள் எல்லாம் இந்த உலகில் பிரிந்து செல்கிறது. ஆனால் பாழா போன நாய்க்காதல் எல்லாம் ஒன்று சேர்கிறது. ஒன்று சேர்ந்த பின்பு குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். குழந்தை பெற்ற பின்பு இப்படி அனுப்பிவிடுகிறார்கள். இப்படி அனுப்பிய பின்பு முட்டாள்தனமாக தன் வாழ்வின் அர்த்தம் தெரியாமல் தற்கொலை என்ற கோழைத்தனமான முடிவுகளை எல்லாம் சில குழந்தைகள் எடுத்து விடுகிறார்கள். அதுவும் தவறு. முதலில் தாய் தகப்பனை மதிக்காமல் காதலித்து திருமணத்தை செய்தது தவறு. பின்பு அந்த பையன் இவளுக்கு செய்த துரோகம் மிகப்பெரிய தவறு. பின்பு தீய எண்ணங்கள் வந்தால் அதே மாதிரி ஒரு முட்டாள்தனம் கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் பிறந்தோம், இந்த உலகத்தில் வாழணும், இந்த உலகத்தில் வாழ்ந்து முடிச்சுத்தான் நாம் போகணுங்கிற ஒரே எண்ணத்தோடு அந்த பெண் இருக்க வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் அவள் தன் மனதை திடப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவளுக்கென்று ஒரு குழந்தை இப்பொழுது இருக்கிறது. அந்த குழந்தைக்கு அவள் என்ன செய்திருக்கிறாள் என்று அவள் யோசிக்க வேண்டும். ஒன்றுமே செய்யலை. நீ உன் தாய் தகப்பனுக்கு செய்த துரோகத்தை உன் பிள்ளை உனக்கு செய்து விடாமல் அந்த பிள்ளையை முதலில் நல்லபடியாக வளர்க்க யோசிக்க வேண்டும். அன்பு பிள்ளையே, இந்த பதிவை அந்த மகளும் கேட்டால் வருத்தப்படாதே. உன் மனதை திடப்படுத்து, தைரியப்படுத்து. இந்த உலகில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினை. உன்னை நீ எப்படி உன் தாய் தந்தை ஏமாற்றினாயோ, உன் தாய் தந்தை இன்று இறந்து விடவில்லை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று நீ ஏமாற்றப்பட்டிருக்கிறாய். நீயும் இறந்து விடாதே. வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. உன் பிள்ளையை வாழ வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசி. உழைக்க ஆரம்பி. அந்த பிள்ளையை படிக்க வை. வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்த பின்பு அதுவாவது உன் பேச்சை கேட்டு நீ காட்டும் மணமகனையோ மணமகளையோ திருமணம் செய்து வாழ்வில் உன்னை சந்தோஷப்படுத்தட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இதற்கெல்லாம் நேரத்தை ஒதுக்கி அத்தைகளிடத்திலே போய் நான் அத்தைகளிடம் இந்த பிள்ளைகளை சேர்த்து வையுங்கள் என்று சொல்ல எனக்கு மனம் வரவில்லை. அவர்கள் வணங்கும் தெய்வம் அவர்களை வாழ வைக்கும் என்ற நம்பிக்கையில் கடந்து செல்கிறேன் அடுத்த கேள்விக்கு. நன்றி, வணக்கம். இன்றைய பதிவில் நான் கூறியதை சொல்லியிருந்தீர்கள் ஐயா. நீங்கள் வாழ்த்தியதற்கு மிக்க நன்றி ஐயா. எனக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். வேலை செய்து என்னையும் என் தம்பியையும் படிக்க வைக்கிறார்கள். அதனால்தான் இவ்வளவு பணம் எப்படி கட்டுவது என்று வருத்தம் அடைந்தார். உங்கள் ஆசீர்வாதம் என் அன்னைக்கும் என் தம்பிக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம் என் அன்னைக்கும் என் தம்பிக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா என்று கூறிய அந்த அன்பு பிள்ளையை பாராட்டுகிறேன். ஒரு தாய்க்கும் இதை இப்போ தான் நான் சொன்னேன். போன அடுத்த இதுக்கு முந்தின பதிவில் இதுக்கு முந்தின கேள்விக்கான பதில். தாய் தந்தையை நேசிக்க வேண்டும் என்று இதோ பாருங்கள், ஒரு குழந்தை அழகாக சொல்லியிருக்கு. உங்கள் ஆசீர்வாதம் என் அன்னைக்கும் என் தம்பிக்கும் கிடைக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கு. இதுதான் பிள்ளை. இப்படி பிள்ளைகள் பிறக்க வேண்டும், இப்படி பிள்ளைகள் வளர வேண்டும். பெற்ற தாய் தந்தைக்கு நாம் நல்லது செய்யும் பொழுது ஆண்டவனுக்கு நல்லது செய்வதற்கு சமமானது என்று நான் கருதுகிறேன். பெற்ற தாய் தந்தைக்கு நாம் கடமையை உண்மையாக செய்யும் பொழுது அந்த ஆண்டவனே அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு நம்மை வாழ வைப்பான் என்று நான் நம்புகிறேன். ஆகவே கன்னிவழி உறவுகளே, உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்துங்கள். படிக்க வேண்டிய வயதில் படியுங்கள். திருமண வயதில் தானாக உங்கள் தாய் தந்தை திருமணம் செய்து வைப்பார்கள். யாரை நம்பியும் ஏமாந்து விடாதீர்கள். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள்லாம் ஒரு காலகட்டத்தில் காதல்லாம் மிகவும் உண்மையாக இருக்கும். இப்போ உள்ள காலகட்டம்லாம் காதலாம் அதெல்லாம் ஒரு மேட்ரும் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. சினிமா தோற்று போகும் அந்தளவுக்கு இந்த காலகட்டம் போயிட்டுருக்கு. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒருவருக்கொருவர் ஏமாற்றுதல், ஒருவருக்கொருவர் தவறுதலான நடவடிக்கை, ஒருவருக்கொருவர் நம்பிக்கையின்மை. ஆகவே திருமணம் செய்து கொண்டாலும் அவனுக்கு உன் மீது நம்பிக்கை இருக்குமா என்று கேட்டால் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பார்த்து கொள்ளுங்கள். ஒரு பிள்ளையை கொடுத்த பின்பு வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறான். எவ்வளவு நல்லவன்! இந்த நல்லவனை இந்த பெண் தேர்ந்தெடுத்திருக்கிறான். மொத்தத்தில் யார் பக்கம் நீதி இருக்கிறது, யார் பக்கம் தவறு இருக்கிறது என்பதை நேரில் இருந்து நாம் பார்க்கவில்லை. அவர்கள் யாரென்றும் நமக்கு தெரியாது. என்னை பொறுத்தளவில் பெற்ற தாய் தகப்பனின் ஆசீர்வாதம் நிச்சயமாக இருக்க வேண்டும். மீண்டும் அடுத்த கேள்விக்கு பதிலளிக்கிறேன். அதற்கு முன்பாக கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிடுதேன். கன்னி தெய்வம் துணை. அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அண்ணா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியவில்லை. அண்ணா என்னால் முடிந்தவரை எங்கள் கன்னி தெய்வம் ரங்கநாயக அம்மாவை வணங்கி வருகிறோம். அண்ணா என் கணவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரும் என்னுடைய கணவர் உழைத்து கொடுத்தார். ஆனால் லாபம் ஏதும் இல்லை என்று எங்களை ஒதுக்கிவிட்டார்கள். லாபம் ஏதும் இல்லை என்று சொன்னவர்கள் வீடு வாங்கிவிட்டு இல்லை என்று சாதிக்கிறாங்க. என் கணவர் தம்பி நல்லா பேசுவது போல் நடித்து சொத்து பத்திரத்தை வாங்கிவிட்டு நல்ல விலைக்கு கேட்குறாங்க, வித்துடலாம் என்று சொன்னாங்க. என்னுடைய கணவர் சரி, எல்லோரும் கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கோம், வித்துடலாம் என்று சொன்னாங்க. என்னுடைய மாமனாரை நாங்கள் தான் பார்த்தோம். என் மாமனார் இறந்த பிறகு என் மாமியார் எங்களுக்குத்தான்
சொத்து எங்களுடன் தான் இருக்காங்க. சொத்து விற்றதுக்கப்புறம் என்னுடைய மாமியார் அவங்களுக்கு கொடுத்த பணத்தை நீ 2 பெண் குழந்தைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற, இந்த பணத்தை வச்சுக்கடான்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற நான் அண்ணன் வீட்டில் தம்பி வீட்டில் கொஞ்ச நாளைக்கு இருக்கேன் என்று சொல்லி போனாங்க. போய் 1 மாதம் கழித்து 2 பேரும் பணத்தை வாங்கிவிட்டு வந்தால்தான் நாங்கள் 2 பேரும் பார்ப்போம், பணத்தை வாங்கிவிட்டு வந்து சரிசமமாக பிரித்து கொடுத்து நாங்கள் பார்ப்போம் என்று சொல்லி அனுப்பிவிட்டார்கள். எங்களுக்கு உதவி பண்ண யாரும் இல்லை. அண்ணா பேங்க் லோன் போட்டு கடை நடத்தி வருகிறோம். அண்ணா நாங்கள் கடை வைத்து நடத்தி வரலாம் என்று பொறாமைப்படுகிறார்கள். என் கணவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி 2 பேரும் இவன் நல்லாவே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய பிள்ளைங்க வேலைக்கு போயிட்டுங்க. ஆனால் எங்கள் பிள்ளைங்க இப்போத்தான் படிக்கிறாங்க. எங்களால் வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாமல் கஷ்டத்தில் இருக்கேன். என்ன பண்ண போகிறோம் என்று தெரியவில்லை அண்ணா. ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய கன்னி தெய்வம் ரெங்கநாயகி அம்மா இருக்காங்க. பெரிய கேள்வியெல்லாம் இருக்கும் பொழுது அண்ணா அவங்க பார்த்துப்பாங்க. நம்பிக்கையோடு வழிபட்டதால் இன்றைக்கு 3 நேரம் வயிறார சாப்பிட்டு இருக்கிறோம். அண்ணா உங்களுக்கும் அத்தைகளுக்கும் நன்றி சொன்னது போதாது. அண்ணா நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்பே நான் நிறைய கஷ்டப்பட்டு இருக்கிறேன். நான் 8 வரைக்கும் தான் படித்தேன். பிறகு என்னுடைய அம்மா அப்பா பஞ்சு மில்லில் விட்டுட்டாங்க. 13 வயது நான் வேலை பார்த்தேன். நான் படிக்கணும் என்ற ஆசை முடியவில்லை. நான் இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகள் 2 பேரும் நன்றாக படித்து வேலைக்கு போகணும். எங்கள் கன்னி தெய்வம் ரெங்கநாயகி அம்மா, ரூபினிசா லைசால் அத்தைகள், என் அண்ணன், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் என்னுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்க நல்ல நிலைமைக்கு வருவார்கள் அண்ணா. நம்பிக்கை இருக்கிறது. எங்களுக்கு கன்னி தெய்வங்களும் நீங்களும் தான் எங்களுக்கு உறவுகள். கன்னி தெய்வம் துணை அண்ணா என்று கூறியிருக்கிறார். உலகம் எவ்வளவு கேவலமாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஃபுல்லாக தாய்க்குள்ள பேசிகிட்டு இருக்கேன். இந்த பதிவில் வரிசையாக தாய்மையை பற்றியில் வருது. ஒரு பெத்த தாயை பார்ப்பதற்கு ஒரு தாய் தன் மகனுக்கு ஒன்றுமில்லையே என்று கொடுத்த பணத்தை வாங்கி வா என்று கூறுகிறார்கள் என்றால் அந்த பிள்ளைகள் எப்படி, என்னத்தை சொல்ல? இந்த உலகம் ஏன் இப்படி இயங்குது? வெறும் பணம் 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 பணம்னு அலைகிறாங்களே ஏன்? எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும் நீங்கள் திங்க போகிறது என்னவோ காலையில் 3 இட்லி தான், இல்லை 4 இட்லி தான். இதை அறிந்து கொள்ளாமல் பெத்த தாயையே அடித்து விரட்டும் அளவுக்கு இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறதே. தாய்மை என்பது எவ்வளவு புனிதமானது என்று தெரியுமா? ஒவ்வொரு ஆண்களும் தன் வயிற்றில் 10 கிலோ 10 கிலோ வேண்டாம் 2 கிலோவை கெட்டி வைத்து கொண்டு ஒரு மாதம் அலைந்து பாருங்கள் தெரியும். ஒரு பெண்ணானவள் தன் கணவர் யாரென்றே தெரியாமல் பெற்றோர்கள் கூறுகையில் அவர்களுக்கு வாக்குப்பட்டு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்து வயிற்றில் பிள்ளையை சுமந்து 10 மாதம் சுமந்து அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். 25 வருடம் 30 வருடம் கழித்து திருமணம் நடத்தி வைக்கிறாள். திருமணம் நடந்தவுடன் தாயை தூக்கி வெளியில் போடுகிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் என்ன மனிதர்கள்? வெறும் பணத்திற்காக பாசத்தை எடை போடும் இவர்களெல்லாம் வாழ்வில் என்ன பாடுபடுக போகிறார்களோ யாரு கண்டா? என்னென்னையும் இருக்கட்டும். இவர்களை போன்று சுயநலவாதிகளை எல்லாம் இங்கே பேசினால் நம்முடைய நேரம்தான் வீணாகும் என்பதை கூறிக்கொண்டு அடுத்த கேள்விக்கு பதிலளிக்க வருகிறேன். அம்மா நீ கவலைப்படாதம்மா, உனக்கு கன்னி தெய்வத்துடைய ரெங்கநாயகியோட சப்போர்ட் நிச்சயமாக இருக்கும். நிச்சயமாக நீ வளர்ந்து ஒரு நாள் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை தொடுவாய் என்று உன்னை மனதார ஆசீர்வதிக்கிறேன். கன்னி தெய்வமே துணை அண்ணா. 416வது பதிவை பார்த்த பிறகுதான் ஞாபகம் வருகிறது அண்ணா. 10 தேங்காய் இருக்கின்ற நூலை எடுத்து தனியாக பரிசில் வைக்க சொன்னீங்கண்ணா. நான் மறந்து விட்டேன் அண்ணா. 10 தேங்காவில் நூலை எடுக்கவே இல்லை அண்ணா, அப்படியே வைத்து விட்டேன் அண்ணா. அடுத்த வருடம் சாமி கும்பிடும்போது அந்த நூலை எடுத்தால் போதுமா அண்ணா? இல்லை இப்போவே எடுக்கணுமா அண்ணா என்று கேட்டிருக்கிறார்கள். நீங்கள் அந்த நூலை எடுக்கண்ணா ஒன்றே எடுக்கண்ணா, அது அப்படியே இருக்கட்டு. அதுக்கெல்லாம் காலம் இருக்குது, அவசரப்படாதுங்க. இன்றைக்கி நாகர்கோவிலேருந்து வெட்டுரிமை மடத்துலேருந்து ஒரு உறவு கேட்டு நல்லா திட்டு வாங்கினாங்க. அன்பு பிள்ளைகளே, கன்னி தெய்வம் என்பது நினைத்த நேரத்தில் பதியை வெளியில் எடுத்து வைப்பதோ நினைத்த நேரத்தில் அந்த தேங்காயை தொடுவதோ சரியாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இருக்காது. கன்னி தெய்வம் என்பது அவ்வளவு புனிதமான தெய்வம். சுத்தக்கேடு ஏதாவது உருவாக்கி வைத்து விடாதீர்கள். கொஞ்ச காலம் போகட்டும், ஒரு 10 வருஷமாக போட்டு அந்த தெய்வத்தின் நூலை அதற்கப்புறம் எடுத்துக்கொள்வோம். நான் திடீர்னு ஒருத்தருக்கு நூலை எடுன்னு சொல்லி ஒரே நாளில் சொல்லிட்டேங்கிறதுக்காக அதை பதிவில் பார்த்துட்டு நீங்களும் எடுக்க ட்ரை பண்ணாங்க. அந்த சுற்றி வைத்த நூலை நிதானமாக எடுக்க வேண்டும். அத்துறக்கூடாது, தெத்து விழுந்துடக்கூடாது, சொட்டை விழுந்துடக்கூடாது. இதெல்லாம் விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, பயந்துடாதுங்க. இருந்தாலும் அதை கவனமாக செய்ய வேண்டும். அதற்கு நாட்கள் இருக்கிறது, யாரும் அவசரப்படாதுங்க என்று கூறிக்கொண்டு இன்றைக்கி ஒரே தாய்மையை பற்றிய பதிவுகள் வந்திருக்கிறது. ஒருத்தர் தாய் தோப்பனுக்கு தெரியாமல் ஓடி இருக்கிறாங்க, கணவன் கைவிட்டிருக்கிறார். இன்னொருத்தர் தாயை கவனிக்காமல் சொத்தை வித்த தொட்டை கொண்டு வான்னு சொல்லி விரட்டி விட்றாங்க. இன்னொருத்தரும் தாய்க்கு தான் சொன்னேன், இப்படி போனால் அந்த உலகம் என்ன நீ நல்லா இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை.
இருந்தாலும் இதை பேசினா நிறைய பேசுவேன். ஏன்னா நான் தாயை நேசிக்கக்கூடிய பையன். இன்றைய பதிவிலிருந்து விடைபெற்று மீண்டும் நாளை அடுத்த பதிவில் உங்களை சந்திக்க வருகிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம். கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை, கன்னி தெய்வமே துணை.